ஸ்தோத்திரம். நாம் இங்கு ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ரோமர் புஸ்தகத்தில் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடற்றவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். கபடற்றவர்களுடைய இதயத்தை வஞ்சிக்கிறார்களாம். யார்? வேத வசனத்தை நன்றாக தெரிந்து அதை தங்களுக்கு வயிற்று பழப்பென்றால் வெறும் சாப்பாட்டுக்குன்றதல்ல, தங்களுடைய தலைமுறைக்காக ஆஸ்தி சேர்க்கும்படி வேத வசனத்தை அவர்கள் தங்களுக்கென்று பயன்படுத்துகிறார்கள். அதை பற்றி தான் பவுல் இங்கு 16வது அதிகாரத்தில் ரோம புஸ்தகத்தில் அவர் திட்டவட்டமாக எழுதியிருக்கிறார். நயவசனிப்பான ஜனங்களை நீங்கள் எச்சரிக்கையாக பார்க்க வேண்டும். உதாரணமாக கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 4-8 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் அங்கு ஒரு விஷயத்தை பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஒருவனும் நயவசனிப்பினாலே தங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாயினாலும் ஆவின்படி உங்களுடனே இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவுக்குள் உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி அவர் அந்த விஷயத்தை சொல்லுகிறார். ஒருவனும் நம்மை நயவசனிப்பான விஷயத்தை சொல்லி நம்மை ஏமாற்றக்கூடாது. ஏனென்றால் நயவசனிப்பான விஷயத்தில்தான் இந்த கள்ளபோதகமே வருகிறது. நாம் கள்ளபோதகம் என்று நினைக்கும் பொழுது ஒருபொழுதும் பிசாசை பற்றியுள்ள போதகம் என்று நாம் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் கள்ளபோதகம் சொல்லுகிறவர்களும் இதே தான் சொல்லுகிறார்கள், கள்ளபோதகத்தை நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று. ஆகையால் கேட்கின்ற விசுவாசிகள் எல்லாரும் கள்ளபோதகம் என்று சொல்லுகிறார்களே, உண்மையிலே இதுதான் கள்ளபோதகமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் அநேகர் வஞ்சிக்கக்கூடியவர்களாக வந்து தங்களுக்குன்னு வயிற்று பழப்புக்காக செய்கிறார்கள். உதாரணமா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், யெகோவா சாட்சிகள், யெகோவா விட்னஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள். இவர்கள் வீடு வீடாக சென்று நீங்கள் இயேசுவை ஆராதிக்க வேண்டாம், வணங்க வேண்டாம், அவர் நம்மை போல தேவனுடைய ஒரு குமாரன் தான், நாம் ஆராதிப்பது இயேசுவை, தேவனை தான் ஆராதிக்க வேண்டும், இயேசுவை அதுதான் சொல்லியிருக்கிறார் என்று போதித்து அநேக விஷயங்கள் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அநேகத்தில் கேட்கிறார்கள், சிலுவையில் இருந்து இயேசு தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு யாரிடத்துல கேட்டார்? இயேசு தேவனாக இருந்தால் அப்போ இவர் கேட்டது எந்த தேவனிடத்தில்? இன்றெல்லாம் கேட்டு வசனத்தையோ விசுவாசத்தையோ தெரியாதவர்களிடத்தில் வஞ்சித்து தங்களுக்கு ஆதாயமாக்கி கொள்ளுகிறார்கள். இன்னொரு கூட்டம் ஜனங்கள் இந்த காலத்தில் நம் தேசத்தில் பரவி வருகிறார்கள். அது அவர்கள் வீடு வீடாக சென்று நாங்கள் அமெரிக்காவிலிருந்து வந்த சபை, இது புதிய சபை என்று சொல்லி ஒருபொழுதும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் நாங்கள் மர்மோன் கிறிஸ்டியன்ஸ் என்று. எச்சரிக்கையாக நீங்கள் பார்க்க வேண்டும். அதிகமான பரிசுத்தத்தை அவர்கள் காண்பிக்கிறார்கள். டெலிவிஷனை பார்ப்பதோ, ரேடியோவை கேட்பதோ, செய்தித்தாளை நியூஸ் பேப்பரை படிப்பதோ, இல்லாவிட்டால் ஏதாகிலும் ஒன்று மேகசீனை படிப்பதோ தவறு. காபியும் டீயும் நம்ம குடிக்கக்கூடாது, இதெல்லாம் சரீரத்தை அழிக்கக்கூடியது என்று சொல்லி அதிகமான பரிசுத்தத்தை காண்பிக்கிறார்கள். அங்கேயும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் மர்மோன் கிறிஸ்டியன் சொல்லாமல் கடைசி காலத்தில் இருக்கின்ற பரிசுத்த கூட்டம் என்று சொல்லிதான் வருகிறார்கள். அவர்கள் சபைக்கு நாம் போனோம் என்றால் அங்கு போட்டிருப்பார்கள்
சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பெருசாக எழுதி கீழே எழுதியிருப்பார்கள் ஃபார் லேட்டர் டே சைன்ஸ், அதாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சபை கடைசி காலத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு என்று அதுக்கு அர்த்தம் இங்கிலீஷில் அப்படி ஆங்கிலத்தில் அப்படி எழுதியிருப்பார்கள். உள்ளே போன பிறகுதான் தெரியும், இன்னும் ஆழமாக போகும்போது தெரியும் அவர்கள் கள்ளபோதகம் செய்கிறார்கள் என்று. லூசிஃபர் என்பது இயேசுவுக்கு அண்ணனாகவும் ஏவாளும் லூசிஃபரும் சேர்ந்து பிறந்ததுதான் காயின் என்பதாகவும் எல்லாம் அவர்கள் சொல்லி வேறு விதமான ஒரு செய்திக்குள் கொண்டு போவார்கள். இன்னொன்று சயின்டாலஜி என்ற ஒரு கிறிஸ்தவம் இருக்கு. அமெரிக்கா தேசத்தில் வல்லவர்களும் பணக்காரர்களும் ஹாலிவுட்டில் படம் நடிக்கின்றவர்களும் எல்லாம் போகின்ற ஒரு சபை சயின்டாலஜி. அதில் சொல்லப்படுகிறது மனுஷனானவன் வேறொரு கிரகத்தில் இருந்து பூமிக்கு வந்தவன். அவர்கள் ஒரு ஆவி இருக்கு என்று நம்புகிறார்கள். அந்த ஆவி இருக்கக்கூடிய கருவை அவர்கள் தயாரிக்கிறார்கள். அதே போல் அநேக விஷயங்கள் அவர்கள் செய்கிறார்கள். இப்படி அநேக கூட்டங்கள். இன்னொன்று இருக்கு பெங்களூர் ஹார்வெஸ்டிங் என்று நம் இந்தியா தேசத்தில் ஆரம்பித்திருக்கிறார்கள். இவர்கள் சொல்லுகிறது சரீரம் ஒன்று உண்டு, அதே நேரத்தில் இந்த சரீரத்துக்கு ஆவி என்று ஒன்று உண்டு, ஆத்மா என்பது இல்லை என்று அவர்கள் போதிக்கிறார்கள். தேவன் அன்புள்ளவர், அவர் மனிதனை தண்டிக்க மாட்டார். அவர் மனிதனை பரலோகம் கொண்டு போறார், மற்றவர்களையோ மறுபடியும் ஜீவனுக்கு கொண்டு வராமல் அப்படியே மறந்து விடுகிறார். நரகம் என்று ஒன்று இல்லை. உனக்கு வேண்டுமென்றால் பரலோகம் போக வேண்டுமென்றால் நீ விசுவாசத்துடன் வாழ வேண்டும், அவ்வளவுதான். இதுதான் யெகோவா சாட்சிகளும் சொல்லுகிறார்கள். தேவன் கடின இருதயம் உள்ளவர் அல்ல, அவர் யாரையும் தண்டிக்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது திட்டவட்டமாக நாம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் பார்க்கும்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று. நாம் இந்த பூமியில் செய்கின்ற விஷயத்துக்கு ஒரு நாள் தண்டனை உண்டு, ரட்சிப்புக்குள் வராவிட்டார். ரட்சிப்புக்குள் வருகிறவனுக்கு தேவன் அதை மன்னித்து விடுவதாக வேதம் சொல்லுகிறார். வேதத்தில் சொல்லுகிறார் தேவன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் இப்படியாக பார்க்கின்றோம். அவரின் மேல் எத்தனை பேர் விசுவாசம் வைத்தார்களோ அத்தனை பேரையும் தேவன் தன்னுடைய பிள்ளையாகக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று. அப்பொழுது இயேசுவை ஒருவன் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்குமானால் அவனுக்கு தேவனுடைய பிள்ளையாகக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவனுக்கு தேவனுடைய பிள்ளை ஆகிவிட்டால் அவனுக்கு மறுபடியும் ஆக்கிரி தீர்ப்பு இல்லை. தேவன் அவனுக்குள் வாசம் செய்கிறார். ஆவியானவர் அவனுக்குள் வாசம் செய்து அவனை நடக்க வேண்டிய வழியில் வழி நடத்துகிறார். இந்த ரகசியத்தை நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாவற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் நான் எப்பொழுதுமே சபையில் சொல்லுகிறேன், எந்த ஒரு செய்தித்தாள் கிடைத்தாலும், முக்கியமாக கிறிஸ்துவ செய்தித்தாள் கிடைத்தாலும் அதை உடனடியாக படித்து அதை நம்ப வேண்டாம். எதை கிடைத்தாலும் நீங்கள் திருப்பி பாருங்கள், பின்பகுதியை பாருங்கள். பின்பக்கத்தில் கொடுத்திருப்பார்கள் யார் இதை பப்ளிஷ் பண்ணுகிறார்கள் என்று. இல்லாவிட்டால் முதல் பக்கத்தினுடைய பின்பக்கம் பாருங்கள், அங்கு கொடுத்திருக்கும். இந்த 2 இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்திருப்பார்கள். இதுல கழுகினுடைய படம் கொடுக்கப்பட்டு இருக்குமானால் அங்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது அமெரிக்காவிலிருந்து பிரசித்தீகரம் பண்ணுகிறது. இது பிரானாம், மரியம் வில்லியம் பிரானாம் என்றவர் ஸ்தாபித்த எண்ட் டைம் மினிஸ்ட்ரி, கடைசி கால ஊழியங்கள், கடைசி கால செய்திகள், எண்ட் டைம் காஸ்பல், இப்படியெல்லாம் சொல்லி அநேகர் மரியம் வில்லியம் பிரானாமுடைய தொடர்ந்துள்ள சீஷர்களாக இந்த கடைசி காலத்தில் அநேகரை வஞ்சிக்கிறார்கள். வேறொரு கூட்டம் உண்டு, இயேசு நாமம் என்ற ஒரு கூட்டம். இயேசு நாமம் என்ற கூட்டம் கேட்கும் பொழுது நன்றாகத்தான் இருக்கிறது. இந்த கள்ளபோதம் இருக்கின்ற இடத்தில் அதிசயங்களும் அற்புதங்களும்